அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை அங்கு உள்ளவர்கள் விட்டு கொடுக்காமல் தான் வைத்திருக்கிறார்கள். காரணம், அதிமுகவின் அடிமட்ட தொண்டனாக இருந்து தற்பொழுது சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியடைந்து சட்டமன்றத்தில் நுழைய வைத்த காரணம் பன்னீர்செல்வம் அவர்கள்தான். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு எங்களுக்கு ஒரு தூணாக இருந்தவர் OPS மட்டும்தான், இல்லை என்றால் அன்றே ஆட்சி கலைந்திருக்கும் என்று தற்பொழுது கண்ணீருடன் கூறியிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் அவர்கள். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருந்த இவர் தற்பொழுது மீண்டும் தனது உண்மையான விசுவாசத்தை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு காட்ட உள்ளதாகவும், அத்தனை பிரச்சனைகள் அதிமுகவில் நிகழ்ந்தாலும் OPS என்ற ஒற்றை வார்த்தையின் காரணமாகத்தான் அன்று ஒன்று கூடினோம். சசிகலா அவர்களின் பேச்சை கேட்டு OPS அவர்கள் முதல்வர் பதவியை விட்டு கொடுத்ததும் அதற்காகத்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய அதிமுக உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக OPS அவர்கள் செய்த தியாகம்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் தற்பொழுது இருக்கிறார் என்று கண்ணீருடன் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் அவர்கள். இந்த நிலையில்தான் நீங்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் ஏராளம், ஆனால் தற்பொழுது அவர்கள் அனைவரும் எதிரணியாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கூறுகின்ற ஒற்றை வார்த்தைக்கு நாங்கள் அடிபணிவோம். தற்பொழுது சூழ்நிலையின் காரணமாக எதிரணியில் இருந்துள்ளோம். தற்பொழுது உங்களிடம் ஆதரவுகளை நாங்கள் பெறுவதற்காக முயற்சி செய்கிறோம். நீங்கள் மன்னித்து விட்டால் உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று வைத்திலிங்கம் அவர்களிடம் கூறியிருக்கிறார். முன்னாள் MLA வெங்கட்ராமன் அவர்களை பற்றி உங்களது கருத்துக்களையும், இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.